Hi friends, welcome to Cognitive Edge Point YouTube channel. நம்ம இந்த வீடியோ சீரிஸில் 2019 வருஷம் நடந்த PGTRB கெமிஸ்ட்ரி பேப்பரில் வந்த கொஷின்ஸை யூனிட் வைஸ் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 5. யூனிட் 5ன்றது தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ். இப்போ இதுதான் அதனுடைய சிலபஸ். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபண்டமெண்டல்ஸ், செகண்ட் ஃபிகாசிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், followed by chemical equilibrium, phase equilibrium and experimental techniques like chromatography, thermal methods, chemical crystallography, polarimetry இதெல்லாம் இந்த யூனிட் சிலபஸில் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் கொஞ்சம் பெரிய யூனிட், நிறைய டாபிக்ஸ் அண்ட் அதிகமான கொஷின்ஸ் சார், ப்ளஸ் ஈஸியான கொஷின்ஸ், ரொம்ப ஈஸி. மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தோடைய டெஃபினேஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே ஃபுல் மார்க் வாங்கிட முடியும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் வந்துருச்சுன்னு வரிசையாக பார்க்கலாம் வாங்க. முதல் கொஷின், விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ஃபார் அ க்ளோஸ்டு சிஸ்டம்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு சிம்பிள் கொஷின். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்னென்ன சேஞ்ச் ஆகும்? Qன்றது இங்கே ஹீட் அல்லது எனர்ஜியை குறிக்கிறாங்க, Mன்றது மெட்டீரியல் ஆர் மேட்டர் ஆர் மாஸ் சேஞ்ச். ஹீட் சேஞ்ச் ஆகுமா, மாஸ் சேஞ்ச் ஆகுமா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ ஹீட் சேஞ்ச் ஆனால் இட் வில் நாட் பி a 0, மாஸ் சேஞ்ச் ஆனால் இட் வில் நாட் பி 0, கிரேட்டர் தான் லெஸ்ஸில் இருக்கும், ஆர் நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். பட் சேஞ்ச் ஆகலைன்னா 0வாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ஒன்லி ஹீட் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஆர் எனர்ஜியை மட்டும்தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேட்டர் ஆர் மெட்டீரியல் கேன் நாட் பி எக்ஸ்சேஞ்ச். அப்போ மாஸ் மாறாது, dq மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகாது. அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் D. ஸோ dq எனர்ஜி கேன் பி எக்ஸ்சேஞ்ச்டு, ஸோ இட் வில் பி நாட் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் ஆர் லெஸ், வெளியிலையும் உள்ளேயும் போகலாம். மாஸ் வில் நாட் பி சேஞ்ச்டு, இனிஷியல் அண்ட் ஃபைனல் சேமாக இருக்கிறதுனால dm 0வாக இருக்கும். அப்போ கரெக்ட் ஆன்சர் D. Next question, the residual entropy of N2O at 0 Kelvin according to third law of thermodynamics. 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. A 2 RLN 10, B RLN 5, C RLN 2, D RLN 3. third law of thermodynamics ஓட equation, residual entropy S equal to RLN W. Wங்கிறது probability. ஸோ ஒரு சிஸ்டத்தில் என்ன அரேஞ்ச்மெண்ட் ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை நம்ம எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் N2O இட் இஸ் 2, CO2 இந்த மாதிரியான மாலிகுல்ஸ்க்கு தெர் இஸ் டிஃப்ரெண்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதனால் வரக்கூடிய என்ட்ரோப்பி தான் ரெசிஜுவல் என்ட்ரோப்பின்னு சொல்கிறோம். ஸோ 2 மட்டும் நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா போதுமானது. ஸோ சப்ஸ்டிடியூட் 2 இன் பிளேஸ் ஆஃப் W. S will be equal to RLN 2 தான் கரெக்டான ஆன்சர். வெரி ஈஸி கொஷின். தெர்மோடைனமிக்ஸில் தேர்ட் லாவில் கேட்டாலே ரிப்பீட்டடாக இந்த கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லா சிஸ்டத்துக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸை டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி RLN 2ஓட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியோ இல்லை எஸ்ஸை மாற்றியோ W மாற்றியோ இப்படி தான் கேட்குறாங்க. CO2 N2O ரெண்டுத்துக்கும் இந்த W வேல்யூ 2 தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் C, RLN 2. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிகாசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபிகாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இன் அ மிக்சர் வாஸ் ஃபவுண்ட் டு பி 5 and the fugacity when it is pure was 20. The activity of the substance is. இங்கே கொடுத்துருக்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயும் மிக்சர்லேயும் ஃபிகாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்டிவிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி ஈக்குவேஷன், ஆக்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிகாசிட்டி இன் த மிக்சர் டிவைடட் பை ஃபிகாசிட்டி இன் த பியூர் ஸ்டேட். ரெண்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதுமானது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி 0.25 which is A. பட் இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். இங்கே இருக்கிறதே ரெண்டு ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் யாராவது நீங்கள் மாற்றி சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தா, ஒன்று இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அல்லது ரெண்டையும் மாற்றி டிவைட் பண்ணோம். எந்த கேஸில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆன்சரே இருக்காது. 5 20 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்காது. 5 20 டிவைடட் பை 5 போட்டிங்கனாலும் வேறு எந்த ஆன்சரும் இல்லை. ஒரே ஒரு பாசிபிள் ஆன்சர் 5/20. இந்த லாஜிக்கை நீங்கள் யாராவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தாவே ஈஸியாக ஆன்சரை போட்டிருக்க முடியும் வித்தவுட் நோயிங் த ஆக்சுவல் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் வந்து அனாலிசிஸ். கொஷினை வந்து பார்த்து ஆன்சர்ஸையும் நம்ம செக் பண்ணும்போது ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக்கில் ஆன்சரை போட்டுற முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இன் திஸ் கேஸ் இஸ் A, 0.25. நெக்ஸ்ட் கொஷின், வைப்ரேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். சொன்ன மாதிரியே எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தான். வைப்ரேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இஸ் given by the equation, simple direct equation. வைப்ரேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் equal to 1/1 minus e power minus theta vibration divided by t. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் D. நெக்ஸ்ட் கொஷின், 3 distinguishable particles should be arranged in 2 states. The number of phases. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீஜெனரேட் ஸ்டேட்ஸில் நம்ம பார்ட்டிகல்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் அதுதான் கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 3 டிஸ்டிங்கிஷபிள் பார்ட்டிகல்ஸ். அப்போது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணோம். அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வில் பி ஈக்குவல் டு GI பவர் NI. GIன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், NIன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 power 3 will be equal to 8. The correct answer is A, 8. Very easy question. Next question. The stationary and mobile phase in paper chromatography. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A liquid solid, B liquid liquid, C solid solid, D solid liquid. இதுவும் chromatography வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். chromatography பேப்பர் chromatography படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் யூஸ் பண்ணுறது நம்ம பேப்பர் சாலிட்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. பட் பேப்பர் ஆக்ட்ஸ் as a supporting medium, not as a stationary phase. பேப்பரில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ், அதில் இருக்கிற ட்ராப்பாக இருக்கிற வாட்டர் தான் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸாக செயல்படும். ஸோ இங்கே ரெண்டுமே லிக்விட் தான். மொபைல் ஃபேஸும் லிக்விட் தான், ஸ்டேஷ்னரி ஃபேஸும் லிக்விட் தான். கரெக்ட் ஆன்சர் இஸ் B. நெக்ஸ்ட் கொஷின் TLCலேருந்து கேட்டிருக்காங்க. டு சூஸ் அ சூட்டபிள் சால்வெண்ட் ஃபார் TLC, த ஒன் விச் இஸ் யூஸ்ட் இஸ். மோஸ்ட்லி இந்த கொஷின் எல்லாருக்கும் புதுசாக இருந்திருக்கும். பட் இதுலேயும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். டு சூஸ் அ சூட்டபிள் சால்வெண்ட் அப்படின்னா சால்வெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள், அது இருக்கட்டும். செகண்ட் ஆப்ஷன் வால்டீம்டர் ஈக்குவேஷன், C ஃபோரியர் சீரீஸ், D பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ டிஏ பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள், இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் யூஸ்ட் இன் NMR அண்ட் ESR. ஸ்ப்ளிட்டிங் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறது. வால்டீம்டர் ஈக்குவேஷன் அதுவும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரிட்டன்ஷன் டைம் ரிலேஷன்ஷிப்பை குரோமட்டோகிராஃபியில் வரக்கூடியது. ஸோ இதுவும் TLCயில் வால்டீம்டர் ஈக்குவேஷன் நமக்கு நல்லா தெரியும். அதில் எதுக்கும் சால்வெண்ட்டுடைய பொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஃபோரியர் சீரியஸ் அது நமக்கு தெரிஞ்சதான், FIRல வரும். இட் இஸ் அ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலேஷன், அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகாது. அப்போ ரிமைனிங் ஒன்று தான். அந்த மெத்தடில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள்ன்றது ஈஸியாக போட்டுக்கலாம். ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள்ன்றது இட் இஸ் அ ரொட்டேட்டிங் ட்ரையாங்கிள், யூசஸ் 3 கார்னர்ஸ். அப்போ 2 காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா மொபைல் ஃபேஸோடைய பொலாரிட்டியும் ஸ்டேஷனரி ஃபேஸோட பொலாரிட்டி, காம்பவுண்டோடைய பொலாரிட்டி, மூணையும் கம்பேர் பண்ணி சால்வெண்ட்டுடைய பொலாரிட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் A, ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. The first order maxima for Bragg's X-ray diffraction spectrometer for NaCl appears at 30 degree. If the wavelength of the X-ray used is 1.5 angstrom, the interplanar distance is theta. டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, வேவ்லென்த் லாம்டா கொடுத்துட்டாங்க, மீதி கேட்டிருக்குது D ஸ்பேசிங், அதுதான் இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிராக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு தெரிஞ்சது n lambda is equal to 2D sin theta. இங்கே கொஷின் D கேட்டிருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் n lambda divided by 2 sin theta. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றதுனால n equal to 1. ரிமைனிங் வேல்யூஸை லாம்டாக்கு பதிலாக 1.5 ஆங்ஸ்ட்ராம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 2 into sin 30 வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணுமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1.5 angstrom. கரெக்ட் ஆன்சர் இஸ் C. நெக்ஸ்ட் கொஷின் நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் ஆப்ஷன் A மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங், ஆப்ஷன் B ராலே ஸ்கேட்டரிங், ஆப்ஷன் C நியூக்ளியர் ஸ்கேட்டரிங், ஆப்ஷன் D போத் நியூக்ளியர் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ நார்மல் டைஃப்ராக்ஷனில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இங்கே நியூட்ரான் டைஃப்ராக்ஷனோட கேசஸில் நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகிறதுனால தேர் வில் பி போத் நியூக்ளியர் ஆஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் D. நாட் ஜஸ்ட் எனி ஒன் பட் போத் நியூக்ளியர் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் கொஷின் ORD. ORDன்றது ஒன்றும் இல்லை, ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன். ஸோ இட் இன்வால்வ்ஸ் the measurement of change in optical activity with respect to wavelength. Correct answer is D. ORD deals with the change in optical activity with wavelength. அதுதான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் இந்த யூனிட்லேருந்து வந்த கொஷின். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாம் வெரி சிம்பிள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் எல்லாமே பூரி சர்மா புக்கை படிச்சிருந்தீங்கன்னாவே ஆன்சர் பண்ணிட முடியும். இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் புக்கையும் படிச்சிருந்தா மீதி இருக்கிற 4 கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த 2 புக்கையும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம மறுபடியும் அடுத்து யூனிட் 6ஓட வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.